ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கியூபர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2x2 க்யூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த அல்காரிதம்ஸும் படிக்க தேவையில்ல. இந்த 3x சால்வ் பண்ண தெரிஞ்சாலே போதும். இதுக்கான அல்காரிதம்ஸ் தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு 3x சால்வ் பண்ண தெரியலனா அதுக்கான வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோம். வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 2x2 க்யூபை சால்வ் பண்ண கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2xக்கும் இந்த 3xக்கும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் போயிடலாம். இந்த 3xல உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும், கார்னர்ஸ் இருக்கும். இதில் ஒன்லி கார்னர்ஸ் மட்டும்தான். ஒரு சென்டர்ஸ் ஃபிக்ஸட் சென்டர்ஸே கிடையாது. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இதில் என்ன டர்ன் பண்ணாலும் இங்கே தான் ஒயிட் வரணும், இங்கே தான் க்ரீன் வரணும், இங்கே தான் ஆரஞ்சு வரணும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் இந்த 2x2ல் உங்களால் எந்த கலர் எந்த சைடு வரணும்னு சொல்ல முடியாது. அதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி சால்வ் பண்ணுறது ஈஸி தான். இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கியூப் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். இந்த ட்யூட்டோரியலில் நான் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். ஏன்னா இதில் ஃபார்முலாஸ்லாம் எதுவும் சொல்ல வேண்டியது கிடையாது. ஏன்னா இதில் கற்றுக்கிட்ட ஃபார்முலாஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் லேயர் உருவாக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பீஸ் சால்வ் ஆனதான் நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட இருக்க 3 கார்னர்ஸையும் சால்வ் பண்ணணும். இப்போது பீசஸ் எப்படி இந்த பீஸ் தான் இங்கே வரணும், இந்த பீஸ் தான் இங்கே வரணும் எப்படி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஈஸி ட்ரிக் தான் அது, ஈஸியாக நான் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ இருக்குது. ஒயிட் ப்ளூ உடைய ஒரு பீஸ் தான் இங்கே வரணும். அதுக்கு அந்த பீஸ் இங்கே இருக்குது. இப்போ அந்த பீஸ் பொசிஷனில் இருந்தால் நம்ம ஆர் ப்ரைம் யூஸ் பண்ணி சால்வ் ஆகிறதுக்கு போடுவோம். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஆர் ப்ரைம் சால்வ் ஆகலாம். மறுபடியும் ஆர் ப்ரைம் இப்போ மறுபடியும் போட்டிங்க, சால்வ். இப்போ செட்டப்பில் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஒயிட் ரெட்டு உள்ள ஒரு பீஸ் இங்கே வரணும். அந்த பீஸை முதல்ல தேடணும். இது இங்கே இருக்குது. அப்போ ஒயிட் ரெட்டு உள்ள ஒரு பீஸ் செட்டப் பண்ணிட்டு ஆர் ப்ரைம் சால்வ் ஆகலாம். மறுபடியும் ஆர் ப்ரைம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் க்ரீன் உள்ள பீஸ் ஆர் ப்ரைம் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சால்வ் ஆன ஒரு ஃபிக்ஸட் கார்னரை வச்சுட்டு நம்ம அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு 2 கலர், ஆனால் அந்த 2 கலர்ஸில் ஒயிட்டும் இன்க்ளூட் ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அதோட கலர் மேட்சிங் பார்க்கணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெட் உள்ள ஒரு பீஸ் இங்கே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ உள்ள ஒரு பீஸ் இங்கே வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த 2 கலர்ஸ் வச்சு ஃபைண்ட் பண்ணி ஒரு பீஸாக சால்வ் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு தான். இது லாஸ்ட் லேயர் தான். ஏன்னா இதில் செகண்ட் லேயரும் பண்ண முடியாது. 3x2ல் இருக்கிற மாதிரி செகண்ட் லேயரும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம அதனால் நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லேயர் ரொம்ப ஈஸி தான். நம்ம டேரெக்டாக இந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டான பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இந்த 3x2ல் பண்ண மாதிரி. இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா, ஒரு பீஸ் மேட்ச் ஆகணும், இல்லை 4 பீஸ் மேட்ச் ஆகணும். இப்போ இந்த கேஸ் பார்க்கலாம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மேட்ச் ஆகுது, வேறு எந்த பீஸும் மேட்ச் ஆகலை. இதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு பீஸ் மேட்ச் ஆகிருக்குமா, அந்த பீஸ் ஃப்ரண்ட் ரைட் வச்சுட்டு அந்த ஃபார்முலா ஒரு தடவை அப்ளை பண்ணுவோம். அதுக்கேற்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அது இந்த கார்னர்ஸில் சைக்கிள் பண்ணுறதுக்கு. இப்போ 1 டைம் போட்டால் இன்னொரு வாட்டி போடலாம். இப்போ எல்லா கார்னர்ஸ் கரெக்டான பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேஸ் வரலாம். இதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 or 2 பீசஸ் தான் மேட்ச் ஆகணும். இப்போ நீங்கள் இந்த கேஸ் பாருங்கள். இங்கே ஒன்று மேட்ச் ஆகுது கரெக்டான பொசிஷனில், ஆனால் இங்கே ஒன்று மேட்ச் ஆகுது, ஆனால் இது 2 மேட்ச் ஆகும். இப்போ 2 பீஸ் மேட்ச் ஆகலைன்னா இந்த மேட்ச் ஆகாத 2 பீஸில் ஏதாச்சும் ஒரு பீஸை அதோட கரெக்டான பொசிஷனில் மேட்ச் பண்ணும். இப்போ நான் இந்த பீஸ் பார்க்குறேன். இது கரெக்டான பொசிஷனில், இது கரெக்டான பொசிஷனில் மேட்ச் பண்ணும். அதாவது எல்லோ ப்ளூ ரெட்டு, எல்லோ ப்ளூ ரெட், இங்கே எல்லோ தான் வரணும். அப்போ மேட்ச் பண்ணிட்டு 1 or 2 டைம்ஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் அதை போடணும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ 1 டைம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணேன், கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல்
க்யூப் அப்சைட் டவுன் திருப்பிட்டு ஆர் ப்ரைம் யூஸ் பண்ணி டி லேயரை நோற்றி நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த பீசஸ் சால்வ் பண்ணலாம். இப்போ பண்ணி காட்டுறேன். ஆர் ப்ரைம் அவ்வளோதான் முடிச்சுட்டு அப்புறம் டி லேயராக நோற்றணும். நீங்கள் வந்து இந்த டாப் லேயரை நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டி லேயர் நோற்றிட்டு ஆர் யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி ஆர் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. 5 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக இந்த கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்னா எக்ஸாம்பிள் சால்வ்ஸ் வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு சூப்பராக புரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதெல்லாம் நம்ம தமிழ் கியூபர்ஸ். பை.